بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மனிதர்கள் பயன்பெறுவதற்காக, படிப்பினை பெறுவதற்காக பல விடயங்களை, பல செய்திகளை, பல உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார். நரகத்துக்கு சொல்லுகின்ற ஒரு சாராருடைய வாக்குறுதியை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவர்கள் நரகத்துக்கு போய் அதாவை அனுபவிக்கிற போது தாங்கள் ஏன் இந்த நரகத்துக்கு வந்தோம், எதனால் வந்தோம், இந்த நிலைமை எங்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்று அவர்கள் அப்போது பச்சாதப்பட்டு ஒப்பாரி வைக்கின்ற விடயத்தை நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். சூரா முல்குடைய வசனத்திலே 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இதா உல்கு ஃபீஹா சமீஉ லஹா ஷஹீகா வ ஹிய தகூர் என்று நரகத்தினுடைய அந்த நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தத்தை பற்றிய விவரத்தை அல்லாஹ் சொல்லிக் கொள்கிறார். ஒரு கூட்டம் நரகத்துக்குள்ளே நுழைவார்கள். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன், நரகத்துக்குள் போடப்படுகிற போது சாலஹும் ஹஸரத்துஹா அலம் யர்ஜிதுன் நதீர், நரகத்தில் போடப்படக்கூடிய மக்களிடத்திலே நரகத்தினுடைய காவலாளிகளாகிய மலக்குகள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உங்களிடத்திலே இறை தூதர்கள் வரவில்லையா? உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற, உபதேசம் செய்கின்ற இறை தூதர் உங்களிடத்திலே வரவில்லையா? நீங்கள் ஏன் இன்றைக்கு இந்த நரகத்திற்கு போடப்படுகிறீர்கள்? உங்களுக்கு இறை தூதர்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பவில்லையா என்று அந்த மலக்குகள் கேட்கிற போது அவர்கள் சொல்வார்கள், காலு பலா கத் ஜாஅனா நதீர், உண்மைதான், இறை தூதர் எங்களிடத்திலே வந்தால்தான், அவர் எங்களிடத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னாதான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எங்களிடத்தில் அவர் சொன்னால்தான், வகத்தபுனா வகுல்னா மா நஸலல்லாஹு மின் ஷை இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالٍ கபீர், அவங்க அப்படி சொல்லுகிற போது நாங்கள் அவர்களை பொய்யர்கள் என்று பொய்ப்பித்தோம், நீங்கள் சொல்வதெல்லாம் பொய், நீங்கள் சொல்வதெல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இறை தூதர்கள் கொண்டு வந்து சொன்ன அந்த செய்திகளை எல்லாத்தையுமே நாங்கள் பொய் என்று சொல்லி நிராகரித்தோம், புறக்கணித்தோம். அது மட்டுமல்லாமல் இறை தூதர்களை பார்த்து சொன்னோம், உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த செய்தியும் வருவதில்லை, அல்லாஹ் எதையும் உங்களுக்கு தரவில்லை, நீங்கள் தான் பெரிய ஒரு வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் இறை தூதர்களை பொய்யர்களாக ஆக்கினோம் என்று சொல்லுவார்கள். இது அவர்கள் முதலாவது கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம். இறை தூதர்களை பொய்யாக்கினோம், அல்லாஹ்வுடைய செய்திகளை ஏற்க மறுத்தோம் என்று முதலாவதாக அவர்கள் சொல்வார்கள். இரண்டாவதாக சொல்லுகிற செய்தி அல்லாஹ் சொல்கிறார், வகாலு லவ் குன்னா நஸ்மா அவ் நாகில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸயீர், அந்த இறை தூதர்கள் சொன்ன செய்தியை கொஞ்சம் காது கொடுத்து நாங்கள் கேட்டிருக்கலாமே, நீங்கள் என்னதான் சொல்கிறீர்கள், என்ன செய்திதான் கொண்டு வந்திருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செய்திதான் என்ன, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கலாம். அவ் நாகில், அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்தித்திருக்கலாம். ஒருவர் சொல்வது எப்படிதானா, இது சரிதானா, அது உண்மைதானே, அது இருக்கத்தானே செய்கிறது என்று கொஞ்சம் எங்களுடைய புத்தியை பயன்படுத்தி அதை நாங்கள் யோசித்திருக்கலாமே. அப்படி செய்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் நரகவாதிகளாக ஆகியிருக்க மாட்டோமே என்று சொல்லி நரகத்திலே அவர்கள் இந்த ஒப்பாரிகளோடு இந்த வாக்குமூலத்தை கொடுப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான்,
அவர்களுடைய குற்றங்களை அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நரகத்துக்கு எங்களை போடப்படுவதற்கு காரணமாக இருந்ததே நாங்கள் தான் என்று சொல்லி அவங்களோட குற்றத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறார், இந்த நரகவாதிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தினுடைய விடிவுக்காக, தெளிவுக்காக, வாழ்க்கைக்காக தன் இறை தூதர்கள் மூலமாக அவன் எடுத்து சொன்ன செய்திகளை மக்கள் ஏற்காத போது, அதை பற்றி சிந்திக்காத போது, அதை சிந்திப்பதற்கு அவர்கள் முனையாத போது நரகத்திலே இந்த ஒப்பாரிக்கு அவர்கள் ஆளாகுவார்கள். அந்த இடத்திலே போய் அவர்கள் பச்சாதப்படுவார்கள். ஆனால் எதுவுமே அவர்களை காப்பாற்றப் போவதில்லை என்ற செய்தியை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்றான். இந்த வசனத்தை நாம் பிறகு படிப்பிலே என்று சொன்னால், மார்க்கம் பேசப்படுகிற போது அதை கொஞ்சம் நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். சொல்லப்படக்கூடிய செய்தியை நாம் கொஞ்சம் ஆராய வேண்டும். அதற்கான நேரங்களை நாம் ஒதுக்கி ஆக வேண்டும். படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி ஆக வேண்டும். மார்க்கம் எப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? மார்க்கம் சொல்லுகின்ற போது அது ஒரு அறிவு, அது அது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு வழிகாட்டல். நீங்கள் உலகத்திலே பல்வேறு விவகாரங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய வியாபார துறையாக இருந்தாலும் இன்ன பிற விவகாரங்களாக இருந்தாலும் அது பற்றி ஆழமாக படித்து விளங்கினாலே நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அதற்கு பிறகுதானே நீங்கள் அதில் ஈடுபாடு செய்கிறீர்கள். நஷ்டம் போகாத ஒரு வழியை பார்த்ததற்கு பின்னால்தான் நீங்கள் உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறீர்கள். அப்படியாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் நஷ்டம் போகக்கூடாது, மறுமையிலும் நீங்கள் நஷ்டம் போகக்கூடாது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழிதான், இந்த மார்க்கம் பற்றிய அறிவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நரகவாசிகள் சொன்னார்களே, நஸ்மாவு நாக்கில் நாங்கள் காது கொடுத்து கேட்டிருக்க வேண்டுமே, அதை பற்றி யோசித்து சிந்தித்து பெற்றிருக்க வேண்டுமே என்று அங்கு போய் புலம்புவதற்கு முன்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை தந்த இந்த வாய்ப்பை கபருடைய அகாபிலிருந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நானும் நீங்கள் பயன்படுத்தாது என்றால் அந்த ஒப்பாரிக்குரியவர்களாகத்தான் நாங்கள் மாற வேண்டி வரும். அல்லாஹ் எங்களை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை அணுகுவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் மார்க்கத்தை படிக்காது விட்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் தராது. அதில் பல்வேறுபட்ட குளறுபடிகளை நீங்கள் சந்திப்பீர்கள். எனவேதான் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபுல் புகாரியிலே பாபுல் இல்ம் என்ற ஒரு பாடத்தை இரண்டாவது பாடமாக அமைத்திருக்கிறார்கள். முதலாவது பாடம் வஹியை பற்றி, அல்லாஹ்வுடைய செய்தியை பற்றி, அது பற்றிய முழுமையான விவரங்களை தொகுத்துவிட்டு இரண்டாவதாக இல்மை பற்றி பேசுகிறார்கள். இந்த இல்ம் எப்படி எடுக்கப்பட வேண்டும், அது எப்படி படிக்கப்பட வேண்டும், அது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், இந்த இல்மை எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்ற அழகான முறையில் இந்த மனித சமுதாயத்தை அவர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார்கள், அல் இல்மு கப்ல கௌலி வல் அமல். மார்க்கம் பேசுவதாக இருந்தால் முதலில் இல்மை நீங்கள் படியுங்கள் என்று சொல்றார்கள். என்ன மார்க்கம் என்ன சொல்றது? மார்க்கம் என்றால் என்ன? மார்க்கத்துல விவகாரம் என்றால் என்ன? அது பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் என்ன? முதல்ல அந்த இல்மை நீங்கள் படியுங்கள். பிறகு அதை பற்றி பேசுங்கள். அதற்கு பின்னால் அதை நடைமுறைப்படுத்துங்கள். இந்த ஆர்டருக்கு நீங்கள் வராமல், இந்த ஒழுங்குமுறையை நீங்கள் மார்க்கத்துடைய இல்மை நீங்கள் படிக்காமல் முதலில் நீங்கள் மார்க்கத்தில் பேசாதீர்கள், செயல்படுத்தவும் செய்யாதீர்கள். என்றால் பேசுவதிலும் தவறு இருக்கும், செயல்படுத்துவதிலும் தவறு இருக்கும். காரணம், இல்மு உங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. அந்த மார்க்க அறிவு உங்களுக்கு சரியாக தெரியாத போது நீங்கள் பேசுவதும் பிழையாக இருக்கும், செய்வதும் தப்பாக இருக்கும். எனவே அதற்கான கூலி இந்த உலகத்திலே நீங்கள் இழந்து விடுவீர்கள், மறுமையிலும் இழந்து விடுவீர்கள். எனவேதான் அவர்கள் இல்மு கப்ல கௌலி வல் அமல் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். இதற்கு அவர்கள் குர்ஆனில் ஒரு ஆயத்தை முன்வைக்கிறார்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனம் ஒவ்வொரு முஸ்லிமும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது என்று சொல்லிதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனத்தை ஆதாரமாக வைக்கிறார். அதற்கு பின்னால் சில செய்திகளை சொல்லிக் கொண்டு
இன்னமல் இல்மு பித்தஅல்லும், அறிவு என்பது கற்றுக்கொள்வதன் ஊடாகத்தான் கிடைக்கப்பெறும். வாய்மொழியாக அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி செய்யப்பட்டிருக்கிறது, இப்படி செய்யப்பட்டிருக்கிறது, இப்படி மக்கள் பின்பற்றுகிறார்கள் என்பது அறிவு அல்ல. அது மிக பயங்கரமான போக்கு கொண்டு போய் சேர்க்கும். அறிவு என்பதை நீங்கள் முறையாக படிக்க வேண்டும். படிப்பதின் ஊடாகத்தான் நீங்கள் அறிவை பெற வேண்டும். உலகத்துக்குரிய அறிவை நீங்கள் எல்லா வகையிலுமே ஒழுங்குபடுத்தி படிப்பது போல அதை விட பன்மடங்குடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அறிவை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கூனு ரப்பானியின் ஹுகமாக ஃபுகஹா, நீங்கள் அறிவை படிக்கிற போது சின்ன சின்ன விஷயத்திலிருந்து அறிவை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெரிய விஷயத்திலிருந்து அறிவை படிக்க ஆரம்பிக்காதீர்கள். சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து உங்களுடைய அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள். விவேகம் உள்ளவர்களாக இருங்கள். மார்க்க சட்டம் விஷயங்களை தெளிவுள்ளவர்களாக இருங்கள் என்று இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே என்னுடைய அறிவை நாங்கள் தான் இனி எடை போட்டு பார்க்க வேண்டும். தொழுகைக்காக உதவு செய்கிற முறையில் இருந்து மற்ற எல்லா விவகாரங்களிலும் நான் சரியான மார்க்க அறிவை பெற்றிருக்கிறேனா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடாத்துவதற்கான தேவையான மார்க்க அறிவை நான் பெற்றிருக்கிறேனா, ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தால் எந்த இடத்துல எங்களுக்கு இந்த கோளாறு ஏற்பட்டிருக்கிறது புரியும். அன்புக்குரியவர்களே, மார்க்க அறிவை பெறுகிற போது நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றிய முழுமையான ஒரு அறிவு எங்களுக்கு தெரிய வேண்டும். இஸ்லாம் ஒரு இறை கொள்கையை பற்றி தான் எங்களுக்கு பேசுகிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். இந்த சூரா இஸ்லாம் இறை நம்பிக்கை பற்றி போதிக்கக்கூடிய வசனங்களை கொண்ட ஒரு சின்ன சூரா, மிக பெரிய சூராவும் அல்ல. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 5 வசனங்களுக்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கை என்றால் இப்படிதான் என்பதை மிக தெளிவாக விளக்கப்படுத்துகிறார். இந்த 5 வசனங்களையும் அது சொல்ல வரக்கூடிய செய்திகளையும் நாங்கள் படித்திருக்கிறோமா சகோதரர்களே? அல்லாஹ் பற்றிய முழுமையான ஒரு விவரம் எங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் ரப்பு என்று சொல்கிறோம். அந்த ரப்பு யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு குடும்பம் இருக்கிறதா? பிள்ளைகள் இருக்கிறார்களா? அவன் தனியா இந்த உலகத்தை எப்படி ஆளுகிறான்? அவனுடைய பண்புகள் என்ன? அவனுடைய பெயர்கள் என்ன? அஸ்மா வ சிஃபாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களும் பண்புகளும் என்னத்தை சொல்லுகின்றன? அவனுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது தேவை இருக்கிறதா? மனிதனுடைய தேவைகள் உட்பட்டவனா? மனித பலவீனங்களுக்கு ஆட்பட்டவனா என்ற இந்த இறை நம்பிக்கை கோட்பாடு சரியா நமக்கு புரியாது விட்டால் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரே ஒரு கோளாறு என்ன தெரியுமா? அல்லாஹ் மனிதனாகிறான், மனிதன் அல்லாஹ்வாகிறான் என்ற அத்துவைத கொள்கை எங்களுக்குள்ள வந்துவிடும். அது வந்து இருக்கிறது. அதுதான் சூஃபித்துவத்துடைய உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பயங்கரம். அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய முறையில் நாம் இந்த கலிமாவை அணுகவில்லை. எனவே இந்த உலகத்திலேயே அந்த ஈமானை நாம் எழுத வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த குர்ஆன் ஏன் இறங்கியது? எதற்காக இறங்கியது? எந்த சூழலில் இறங்கியது? குர்ஆன் நமக்கு வைக்கிற செய்தி என்ன? குர்ஆன் எதை பற்றி எங்களுக்கு போதிக்கிறது? மனித சமூகத்தில் என்ன செய்தியை சொல்கிறது? குர்ஆனை பற்றிய ஆழமான ஒரு அறிவு எங்களுக்கு தேவை. அடுத்து இறைத்தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தார்? எந்த சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார்? அவருடைய வரலாற்று பின்னணி என்ன? அவர் எதை இந்த உம்மத்துக்கு சொன்னார்? அவரை பின்பற்றுவதால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? பின்பற்றாவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டம் என்ன? அவரை பின்பற்றுவதால் அல்லாஹ் நமக்கு தயார்படுத்தியிருக்கிற அந்த ஜன்னத் எப்படிப்பட்டது? இறை தூதரை பற்றி முழுமையான ஒரு செய்தி குர்ஆன் நமக்கு முன்வைக்கிறது. எங்கேயுமே நாங்கள் படிக்க தேவையில்லாத அளவுக்கு இறை தூதரை நாம் பின்பற்றினால் இந்த நன்மை, பின்பற்றாவிட்டால் இந்த கேடு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறார். நாங்கள் எப்போதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அப்படியே ஒரு பயோடேட்டா கூட படித்திருக்கிறோமான்னு நீங்க சொல்லி பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஹதீஸ், அந்த ஹதீஸை நாம் எப்படி படிப்பது, அதை எப்படி அணுகுவது, அதை எப்படி ஆதாரப்பூர்வமாக நாம் செயல்படுத்துவது என்ற இந்த 3வது அறிவும் நமக்கு தேவை சகோதரர்களே. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிற போது எந்த சூழலிலிருந்து அனுப்பினார் என்ற மார்க்கத்தினுடைய
அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லுவோம் இஸ்லாம் ஜாஹிலியத்திலிருந்து தான் இஸ்லாம் வந்தது. ஜாஹிலியத்தை பற்றி தெரியாது விட்டால் நீங்கள் இஸ்லாம் என்ற பெயரில் செய்கிற அநேகமான செய்திகள் உங்களை வழிகெடுத்து விடும். ஜாஹிலியத்தை நீங்கள் படித்தால் தான் உங்கள் ஈமானுக்கு பாதுகாப்பு. ஜாஹிலியத்தை நீங்கள் படிக்காது விட்டால் உங்கள் ஈமானுக்கு மிக பயங்கரமான ஒரு செயலாக அமையும். இந்த அறிவை நாங்கள் எத்தனை பேர் விளங்கி வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்துதான் ஒரு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லுகிற போது இஸ்லாம் ஜாஹிலியத்தான சிந்தனைகள் எல்லாத்தையும் உடைத்து விட்டு இஸ்லாமிய கொள்கை என்பது இதுதான் என்று குரான் தந்தது. அந்த ஜாஹிலியத் தெரியாமல் நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றினால் ஜாஹிலியத்தை நீங்கள் இஸ்லாம் என்று வாதிடுவீர்கள். இது மிக பயங்கரமானது. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில செய்திகளை, மூட நம்பிக்கைகளை நாங்கள் தப்பு என்று சொன்னால் அதை அவர்கள் தப்பாக கணிப்பதற்கு தயாராக இல்லை. காரணம், அது ஜாஹிலிய சிந்தனை. அதை அவர்கள் இஸ்லாம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. எப்போது ஜாஹிலியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையோ உங்களாலேயே இஸ்லாம் தகர்க்கப்படக்கூடிய ஒரு ஆபத்துக்கு போய்விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற ஒரு அழகான செய்தியை பாருங்கள். சூரா நஜ்ம்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அஃபரஅய்துமுல் லாத வல் உஸ்ஸா வ மனாத ஸாலிஸத்தல் உக்ரா அலக்குமுல் ஸக்கர் வ லஹுல் உன்ஸா தில்க இதன் கிஸ்மத்துன் நீஸா இன் ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். ஜாஹிலியா கால மக்களுடைய சிந்தனையிலிருந்து இஸ்லாத்துக்கு அல்லாஹ் எப்படி வழிகாட்டுகிறார் என்று பாருங்கள். அவர்கள் பிரதானமான 3 சிலைகளை வழங்கினார்கள். லாத், உஸ்ஸா, மனாத். லாத் என்பது தாயிஃபில் இருந்த ஒரு சிலை. மனாத் என்பது தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் இடையில் இருந்த ஒரு சிலை. உஸ்ஸா என்பது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருந்த சிலை. இந்த சிலை வழிபாட்டுக்காக வேண்டி பிரமாதமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தார்கள். மக்காவில் இருக்க மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் உஸ்ஸா என்ற அந்த சிலை கிட்ட வந்துதான் தல்பியா கூறி ஹஜ்ஜிக்காக அவர்கள் இஹ்ராம் அணிவார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வை ஏற்றிருந்தாலும் நம்பிக்கை முழுவதும் இந்த சிலைகள் மீது தான் இருந்தது. இந்த சிலைகள் என்பது சாதாரணமான அல்ல சகோதரர்களே. அவர்களிடத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து மரணித்தவர்களை தான் சிலைகளாக வடித்திருந்தார்கள். அந்த மக்கள் வணங்குகிறார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு இந்த ஜாஹிலியத்தை எடுத்து சொல்கிறார் பாருங்கள். இன்ஹிய இல்லா அஸ்மாஉன் சம்மைதுமுஹா அன்தும் வ ஆபாஉக்கும். இந்த சிலைகள் எல்லாத்தையும் உருவாக்கி அதற்கு பெயர்கள் எல்லாம் வைத்து நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, இது நீங்களாக வைத்த பெயர் தான். நீங்களும் பெயர் வைத்தீர்கள். உங்களுடைய முன்னோர்களுடைய வழியிலிருந்து வந்தது. வாப்பா வாப்பட வாப்பா பாட்டம் கூட்டணியிலிருந்து உங்களுக்கு வந்ததை தவிர மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். அல்லாஹ்விடத்தில் இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் வரவில்லை. அல்லாஹ் உங்களை இது வணங்க சொல்வதற்காக எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கவில்லை. நீங்களாக வணங்கிக் கொண்டு எத்தனையூன இல்லவன் உமத்தஹுல் அன்ஃபுஸ். நீங்கள் ஒரு கற்பனையிலே தான் இதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளம் அதை விரும்புகிறது. எனவே நீங்கள் கற்பனையில் யூகத்தில் வடிவடித்த ஒரு வணக்கமாக அதை வைக்கிறீர்களே, அல்லாஹ் இது உங்களுக்கு இறக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்றார். இந்த ஜாஹிலியத்திலிருந்து தான் இப்போ இஸ்லாம் வெளியே வருகிறது சகோதரர்களே. இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கிற போது இந்த அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால் மறுபடியும் நாங்கள் சிலை வணக்கத்துக்கு தான் போவோம். அல்லது சிலை வணக்கத்தை போன்ற வழக்கங்களை உருவாக்கி கொண்டு அதுதான் சிறந்த வழக்கம் என்று போய் அதுக்குள்ளே நாங்கள் நுழைவோம். அப்போது உங்களுடைய ஈமான் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, மன்னர்கள் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்படுகிறான். அவரிடத்தில் 3 கேள்விகள் கேட்கப்படுது. உன்னுடைய ரப்பு யார்? உனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யார்? உன்னுடைய மார்க்கம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் 3க்கும் சரியான பதில் சொல்வார். என்னுடைய ரப்பு அல்லாஹ், எனக்கு அனுப்பப்பட்ட தூதர் ரசூலுல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். 4வது ஒரு கேள்வி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இது உனக்கு எப்படி தெரியும் என்று மலக்குகள் கேட்பார்கள். உனக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்வார், கராத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை நான் படித்தேன், அதன் மூலமாக விளங்கி கொண்டேன் என்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மன்னரையிலும் இந்த அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று பாருங்கள். அதுதான் நம்முடைய இறுதி முடிவு. அதுக்கு பிறகு நாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் அதுதான். உயிர் குறைந்ததற்கு பின்னால் பதில் சொல்ல வேண்டிய காலம். நேரம் முடிந்து விட்டது, இப்போது பதில் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய காலம் தான் மன்னரை காலம். அங்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி உனக்கு எப்படி தெரியும் என்ற கேள்விதான். அங்கேயும் அந்த அறிவு வந்து நிற்கிறது, எல்ம் வந்து நிற்கிறது சகோதரர்களே. அப்போது அந்த மனிதர் சொல்வார், கராத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் படித்தேன், விளங்கினேன், அதனால தான் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்ற அடிப்படையில்
அந்த பதில் அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்தது என்ன என்று சொன்னார், இந்த மார்க்கம் என்று பேசுகிற போது உம்மா சொன்னார், வாப்பா சொன்னார், பரம்பரை செய்தது, பாட்டம் பூட்டால் செய்தார்கள், பாரம்பரியமாக வந்தது என்பதுதான் மார்க்கத்துக்கு அது ஆதாரமாக அமையாது. தெளிவான ஒரு ஆதாரம் நமக்கு வேண்டும். இறைத்தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அவர்கள் தெளிவான ஆதாரத்தை வைத்து மக்களிடத்தில் தாவா செய்தார்கள் என்கிறார். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உன் ஹாதிஹி சபீல், இதோ நான் உங்களை அழைக்கின்ற பாதை இந்த பாதை தான், இந்த பாதைக்கு தான் நான் உங்களை அழைக்கிறேன். எப்படி அழைக்கிறேன் தெரியுமா? அலா பசீரத்தி, தெளிவான ஒரு ஆதாரம் என்னிடத்தில் இருக்கிறது. அது என்ன ஆதாரம்? அல்லாஹ் எனக்கு இறக்கக்கூடிய வஹி குர்ஆன். இந்த அடிப்படையில் நான் அழைக்கிறேன். அத வமனித்தவானி, நான் மட்டுமல்ல, என்னை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுடைய மார்க்கத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் தலீலை ஆதாரத்தோடு தான் மக்களை அழைக்க வேண்டும். இது குர்ஆன் நமக்கு சொல்லுகிற விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார், நானும் ஆதாரத்தை கொண்டு மக்களுக்கு அழைப்பு கொடுப்பேன், என்னை பின்பற்றுகின்றவர்களும் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அழைப்பு கொடுப்பார்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இல்மை படிக்கிற போது குர்ஆன் அது வந்திருக்கிறதா, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்லி காட்டியிருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்தது என்னன்னு சொன்னால், ஆதாரபூர்வமான ஹதீஸை தான் நாம் அணுக வேண்டும். அதை பற்றி தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய நிறைய ஏராளமான ஹதீஸ்கள் என்ற பெயரில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கின்றன. எனவேதான் இமாம்கள் அந்த செய்தியை சரியானது உண்மையானது என்று பிரித்து காட்டி உம்மத்துக்கு தந்தார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்களின் மேதை அவர் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை எங்கிருந்து வருகிறது என்று தேடக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது, கண்டுபிடிப்பதற்கு வழிமுறை இருக்கிறது. அதற்கு பேர் அரபில் இஸ்னாத் என்று சொல்வார்கள். இந்த வழிமுறையை மட்டும் நாங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னால் விரும்பினவர் விரும்பிய மாதிரி மார்க்கத்தை பேசுவார். இவர் சொல்வார் ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னார் என்பார், அவரும் சொல்வார் ரசூலுல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பார்கள். அப்ப விரும்பினார், இவர் விரும்பினார் ஒரு ஹதீஸை விட்டு அடிப்பார், அவர் விரும்பினார் அவர் ஒரு ஹதீஸை விட்டு அடிப்பார். இப்படி வந்த காலகட்டத்திலே தான் இமாம்கள் குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து அப்படி ஹதீஸ் எடுக்க முடியாது, ஹதீஸ் எடுப்பதற்கு தகுந்த காரணங்கள் உண்டு, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாமை பற்றி பேசினார்கள் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கம் படிக்கிற அடுத்த அறிவுள்ள முக்கியத்துவம் என்னென்றால் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பக்கம் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ், லைவான மௌதுவான ஹதீஸ் என்றால் அது நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ். இது ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் மார்க்க அறிவை படிப்பதற்கு இந்த இல்மை நீங்கள் கையாளவில்லை என்றால் குழப்பமாகிடும். கடைசியாக ஒன்று, இந்த இல்மை அணுகிற போது இதை சஹாபாக்களுடைய அந்த வழிமுறைகள் எப்படி வந்திருக்கிறது என்ற அந்த முறையை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இந்த குர்ஆன் ஆயத்தை புரிந்து கொண்டார்கள், இந்த ஹதீஸை சஹாபாக்கள் எப்படி விளங்கி கொண்டார்கள் என்று நாம் புரிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு ஒரு ஒட்டுமொத்த வழிகேட்டு கூட்ட சிந்தனையை நாங்கள் ஒவ்வொரு மெம்பர்களாக மாறிவிடுவோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் படித்து இஸ்லாம் படித்த நேரடி மாணவர்கள் அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பயிற்சி பாடசாலையில வளர்ந்த மாணவர்கள் அவர்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த ஆயத் இந்த இடத்தில் இறங்கியது, அதற்கு இதுதான் விளக்கம் என்று அவர்களுக்கு தான் தெரியும். அதற்கு பின்னால் எங்களுக்கு அந்த செய்தி வந்தது. எனவே குர்ஆனுடைய ஆயத்தை மேலோட்டமாக நாங்கள் பார்த்து விளங்காமல் இந்த சில வழிமுறை இருக்கிற சகோதரர்களே, அப்படி இல்லை என்றால் நாங்கள் நாசமாகிவிடுவோம். இது சஹாபாக்கள் காலத்தில் இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளாததுனால வழிகட்ட கூட்டங்கள் உருவானது. கடைசியாக இன்னொன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த அறிவு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் விரும்பியவாறு மார்க்கத்துக்குள்ள புதிய புதிய செய்திகள் எல்லாம் கொண்டு வருவீர்கள், புதிய புதிய அமல்களை எல்லாம் கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்து இந்த அமலை செய்தால் என்ன தப்பு என்று நீங்கள் நியாயம் கற்பிக்க போவீர்கள். உதாரணமாக ஒருவர் வெள்ளிக்கிழமை இரவிலே பள்ளியில மக்கள் எல்லாரையும் வரவழைத்து நீங்கள் எல்லாம் குர்ஆனில் இன்றைக்கு 10 ஜுஸ் மனது 10 ஜுஸ் ஓதி முடியுங்கள் என்று சொல்லி ஒருவர் முன்னால நின்று 2 ரக்காத் தொழுகைக்கு பின்னால் பள்ளிவாசலிலே 10 ஜுஸ் குர்ஆன் ஓதி முடிக்கப்படும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் 10 ஜுஸாக முடிக்கப்படும் ஒரு அமலை ஒருவர் உருவாக்கினால் ஏற்றப்பார்கள் உங்களை பார்க்க நல்லதாகத்தான் தெரியும். குர்ஆன் ஓத தப்பு கிடையாது, வெள்ளிக்கிழமை நாள மக்கள் ஒன்று சேர்ப்பது தப்பு கிடையாது, பார்வைக்கு நல்லதாக தெரியும். ஆனா நம்ம கேட்கக்கூடியது என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு அமலை அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்தினார்களா என்பது மட்டும்தான். நாம புதிதாக ஒரு அமலை அறிமுகப்படுத்த கூடாது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பித்அத். சரி, இந்த பித்அத் செய்தால் என்ன பாவம் என்று நீங்கள் கேட்கலாம்.
ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்திற்கு பக்கத்தில் இருப்பேன். என்னுடைய உம்மத்தோடு ஓடி வருவார்கள். நான் அவர்களுக்கு நீர் புகட்டி கொடுப்பேன். அந்த நீரை பருகுவதற்கு பின்னால் அவர்களுக்கு யாருக்குமே தாகம் ஏற்படாது. அப்படியான அந்த மனுஷன் மைதானத்தில் என்னுடைய உம்மத்தில் சிலர் ஓடி வருவார்கள். வருகிற போது மலக்குகள் அவர்களை தடுப்பார்கள். நீங்கள் போகாது, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது என்று தடுப்பார்கள். நான் கேட்பேன், அவர்கள் என்னுடைய உம்மத் அல்லவா, நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் நான் கேட்பேன். அப்போது அவர்கள் சொல்வார்கள், லா தத்ரி மா அஹ்தஸுபாக, நபியே நீங்க இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போறீங்க. ஆனால் இந்த மார்க்கத்தை நீங்க கொடுத்ததை விட அவங்க சில விஷயங்கள் வேலையமாக உருவாக்கினார்கள். உங்களுடைய மார்க்கத்தை அவங்க ஸ்பாயில் பண்ணி இருக்கிறார்கள். வேலையமான சில அமல்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய கரத்தால் தண்ணீர் கொடுக்க முடியாது என்று மலக்குகள் தடுப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எல்மை நாங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இந்த எல்ம் இல்லாவிட்டால் எல்லா துறையிலுமே நாங்கள் நாசமாகி போடுவோம். எங்களுடைய அமல் நாசமாகி அழிந்துவிடும். மறுமையிலே நாங்கள் மிக பயங்கரமான ஒரு நிலைக்கு ஆளாகும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அதிலிருந்து என்னை உங்களை பாதுகாப்பானாக. அப்பொழுது கோரி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் வ கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக ஒரு நசீஹத் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு தொடர்பானது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு எல்லா வீடுகளிலுமே செல்போன் என்பது சாதாரணமான ஒரு பாவனைக்கு உட்பட்டக்கூடிய ஒரு செய்திதான். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியாக உள ரீதியாக உருவாகக்கூடிய பாதிப்புகள் என்பது மிக பயங்கரமானது. எல்லா வீடுகளிலுமே சாதாரணமாக எங்களுக்கு ஒரு செல்போன் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதனுடைய பாவனையில் பாதிக்கப்படுகிறவர்கள் எங்களுடைய பிள்ளைகள், குறிப்பாக குழந்தைகள் அழுகிறார்கள் என்றால், முரண்படுகிறார்கள் என்றால், பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்றால் உடனே டிவியை போட்டு அவரை கார்ட்டூன் பார்க்க வைக்கிறார்கள். அல்லது ஏதாவது ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி பிள்ளைடைய கையிலே கொடுத்து விடுகிறார்கள். தாய்மார்கள் நிம்மதியாக அவருடைய வேலைகளை செய்யலாம் நினைக்கிறார்கள். இன்றைய உலகத்திலே பெரியவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாக இருக்கிறார்களோ அதே அளவுக்கு சிறுவர்கள் உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்படைகிறார்கள். ஒரு குறித்த ஒரு அவருக்கு மேல போனோட நாங்கள் டச் ஆகிற போது எங்களுடைய பார்வைகள் கண் பார்வை வந்து சிவக்க ஆரம்பிக்கிறது. பிறகு அது மூளையை தாக்க ஆரம்பிக்கிறது. மன ரீதியாக பாதிப்புக்குள்ளாகிறது. உடல் ரீதியாக சோர்வுக்கு ஆளாகிறார்கள். இது சாதாரணமாக பெரியவர்களுக்கும் அப்படித்தான், குழந்தைகளுக்கும் அப்படித்தான். ஆனால் பெரிய அளவில் குழந்தைகள் தான் உடல் ரீதியான சோர்வுக்கு ஆளாகிறார்கள். வளர்கிற போது அவர்களுடைய புத்தி அந்த ஐக்கு குறைய ஆரம்பிக்கிறது. எதை சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத தன்மைக்கு ஆளாகுவார்கள். போனுக்கு எடிக்ட் ஆகக்கூடிய எந்த பிள்ளையும் புத்திசாலியாக மாட்டான். முடிந்த அளவும் பயங்கரமான நோய்க்கு ஆளாகக்கூடியவனாக மாறுவான். இன்றைய சூழலிலே அந்த ஜூம் கிளாஸ் மூலமாக உருவான இந்த செல்போன் பாவனைகளுடைய வீடுகளில் எனக்கும் தடுக்க முடியாமல் இருக்கும், உங்களுக்கும் தடுக்க முடியாமல் இருக்கும். அந்த அளவு பிள்ளைகள் இந்த போனுக்கு எடிக்ட் ஆகி இருக்கிறார்கள். அந்த எடிக்டில் இருந்து பிள்ளை பாதுகாக்கிற போது நீங்க சில பேர் ட்ரீட்மெண்ட்டை பார்த்திருப்பீர்கள். அதாவது எப்போதுமே போதைக்கு அடிமையானவருடைய கை கால்கள் நடுங்கி கொண்டிருப்பது போலதான் இந்த போனுக்கு எடிக்ட் ஆகி அந்த கேமோடு தொடர்பான பார்வையை பார்த்து விளையாடி எடிக்ட் ஆன பிள்ளைகளை 2 கைகள் நடுக்க தொடங்கும், தலை அசைய தொடங்கும். மிக பயங்கரமாக இருக்கும் அதை பார்க்கின்ற காட்சி. எனவே தயவு செய்து நாம் பெற்று வளர்த்த பிள்ளை நமக்கு அல்லாஹ் தந்த ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நாம் முறையாக பாதுகாத்து வளர்த்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முடிந்த அளவு பிள்ளைகள கையில போன் போகாத அளவுக்கு நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் பிள்ளைகளுடைய அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவதில்லை. பிள்ளைகளோட பேசி கதைத்து சுகத்துக்கம் விசாரிச்சு அதை வெளியே அழைத்து கொண்டு போய் விளையாட்டில் ஈடுபடுத்தி அப்படியான ஒரு பொழுதுபோக்கோடு பிள்ளைகளை நாங்கள் வளர்ப்பாததன் ஊடாகவும் இந்த பிள்ளைகள் அதிகமாக அந்த செல்போனுக்கு எடிக்ட் ஆகிறார்கள். இது ஒரு பயங்கரமாக போகும். இப்ப தொடங்கி இருக்கிறார்கள். இப்ப டிக்டாக் என்று போய் கடைசியில் ஒரு கொலையும் முடிந்ததற்காக செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். இது ஆபத்தானது. பிள்ளைகள் அதை பார்க்கிற போது அவர்கள் வெறித்தனமான ஒரு சிந்தனைக்கு மாறுவார்கள்.
கடைசியில் அவர்களை வெட்டி கொள்ளக்கூடிய, குத்திக் கொள்ளக்கூடிய அல்லது வீட்டில் இருக்கக்கூடியவர்களை காயப்படுத்தக்கூடியவர்களாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கத்திகளையோ வேறு ஏதாவது ஒரு பொருளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். இது மிக ஆபத்தாக நுழையக்கூடிய ஒரு காலம். நாளுக்கு நாள் புதிய எக்ஸுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அது வியாபார ரீதியாக அவர்கள் பயன்படுத்தினாலும் நமக்கு ஆபத்து. இதிலிருந்து உண்மையை பிள்ளைகளை பாதுகாக்க நான் நீங்கள் வழிகாண வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரியாக உங்களை ஆக்கருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஜமீஅல் முஸ்லிமீன வ கஃபூர் ரஹீம்.